السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأن ليس للإنسان إلا ما سعى. صدق الله العلي العظيم. قال سيد الأنبياء والمرسلين محمد رسول الله صلى الله عليه وسلم: ما أكل أحد طعاما قط خيرا من أن يأكل من عمل يده. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி, வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். ஜும்ஆவுடைய ஃபர்லான கடமையை நிறைவேற்ற வந்திருக்கிற, இனி வர இருக்கிற நம் எல்லோரையும் அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட, பொருந்தி கொள்ளப்பட்ட நல்லோர்கள் நாதாக்கள் கூட்டத்தில் சேர்த்து அருள் புரிவானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, இன்று மே தினம், மே மாதத்தினுடைய முதல் நாள் தொழிலாளர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 1886 வருடம் அமெரிக்காவுடைய சிகாகோவில் தொழிலாளர்களுக்கு 8 மணி நேர வேலையை வலியுறுத்தி அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆனால் சில விசமிகளுடைய தூண்டுதலால் அது கலவரமாக வெடித்து பல உயிர்களை காவு கொண்டது. அதற்கு பிறகு மே மாதத்தினுடைய முதல் தினத்தை தொழிலாளர் நலனை பேணுவதற்காக, தொழிலாளர் உரிமையை நிறைவேற்றுவதற்காக, தொழிலாளர்களுக்கு நியாயமான ஊதியத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக, முதலாளி வர்க்கத்தை வலியுறுத்துவதற்காக, உலகம் முழுவதும் அந்த சிந்தனையை ஊட்டுவதற்காக மே மாதத்தினுடைய முதல் நாள் மே தினமாக அனுஷ்டிக்கப்பட்டது. பாரதத்திலே, இந்தியாவிலே 1923 முதலாக இந்தியாவில் மே தினம் கொண்டாடப்பட்டது. அதுவும் நமது சென்னையில் தான் முதலாக மே தினம் கொண்டாடப்பட்டது. மே தினம் அது அரசு விடுமுறையாக அண்ணாவுடைய காலத்தில் அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு மத்திய அரசாங்கம் இந்த திராவிட மாடல் அதை வலியுறுத்தி விபி சிங்கனுடைய காலத்தில் மத்திய சர்க்காருடைய அரசு விடுமுறையாகவும் அறிவிப்பை பெற்று தந்தார்கள். இப்படி தொழிலாளர்களுடைய நலனுக்காக வேண்டி இன்று உலகெங்கும் தொழிலாளர் தினமாக அறிவிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிற அந்த மே தினம், அதை பற்றிய இஸ்லாமிய கருத்துக்களை நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கடமை, ஒரு கடப்பாடு நமக்கு இருக்கிறது. இப்பொழுதுதான் அவர்களுக்கு அது பற்றிய சிந்தனை வந்திருக்கிறது. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணல் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழிலாளர்கள் நலன் குறித்து பேசியதை போல யாரும் பேசியிருக்க முடியாது என்ற அளவிற்கு தொழிலாளர்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக, அவர்களுக்கு தேவையான ஊதியம் வழங்குவதற்காக, அவர்களின் நலனை பேணுவதற்காக அல்லாஹ்வும் குர்ஆனிலே வலியுறுத்துகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களது நபி மொழி வாயிலாக, தங்களது செயல் மூலமாக அதை வலியுறுத்தினார்கள்.
அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வஅல்லைஸல் இன்சானி இல்லா மா ஸஆ. தொழிலாளர்களுடைய அந்த உழைப்பு, எல்லோரும் உழைத்து வாழ வேண்டும். உழைத்தால்தான் உண்டு வாழ்க்கை. யார் யார் என்ன உழைக்கின்றார்களோ, எவ்வளவு சம்பாதிக்கின்றார்களோ, எவ்வளவு முயற்சிக்கின்றார்களோ அந்த அளவிற்கு தான் அவர்களுக்கு வளமான வாழ்வாதாரம் கிடைக்கும். இந்த உலகத்திலும் சரி, மறு உலகத்திலும் சரி, ஆன்மீகத்திலும் பௌதீகத்திலும் அவர்களுடைய உழைப்பிற்கேற்பத்தான் கூலி கிடைக்குமே தவிர அடுத்தவர்களுடைய உழைப்பை எதிர்பார்த்து யாரும் காத்திருக்க கூடாது. சொந்த உழைப்பிலே நாம் சம்பாதிக்க வேண்டும். அதன் மூலமாக நாம் வாழ்வாதாரத்தை வளமானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுவான். சங்கைக்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மா அகல அஹதுன் தஆமன் கத்து கைரன் மின் யகுல மின் அமலி யதிஹி. உழைத்து சம்பாதிக்கின்ற உணவை காட்டிலும் உலகத்திலே மிகச்சிறந்த உணவு வேறு எதுவும் இல்லை என்று பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். உழைப்பாளர்களை மதிக்க வேண்டும் என்று சொல்கிற பொழுது அவர்களுக்குரிய நியாயமான கூலியை தாமதப்படுத்தாமல் வழங்க வேண்டும். உலகத்திலே முதலாக சொன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஅது அல் அஜீரா, அஅது அல் அஜீர, உழைப்பாளிக்கு, கூலி தொழிலாளிக்கு, உஜ்ரஹு, அவரது கூலியை, உழைப்பின் ஊதியத்தை நீங்கள் கொடுத்து விடுங்கள். கபுல ஐ யஜிஃப அரகு, அதனுடைய வேர்வை, உழைக்கின்ற தொழிலாள வர்க்கத்தினுடைய வேர்வை உலர்வதற்கு முன்பாக, காய்வதற்கு முன்பாக கூலியை கொடுத்து விடுங்கள் என்கிறார்கள். பிரபல்யமான இந்த ஹதீஸ் நமக்கெல்லாம் தெரியும். சங்கைக்குரியவர்களே, இங்கு 2 செய்தி இருக்கிறது. உழைப்பாளிக்கு ஊதியத்தை தாமதப்படுத்தக்கூடாது. இரண்டாவது செய்தி என்னவென்றால், உழைப்பாளிக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. நேர்மையாக அவன் உழைக்க வேண்டும், விசுவாசமாக உழைக்க வேண்டும். செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தை அவன் சரியாக நிறைவேற்ற வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு அவ்ஃபூ பில் உகூதி, ஈமான் கொண்டவர்களே ஒப்பந்தங்களை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் நடைபெற்ற அந்த ஒப்பந்தம், சம்பளம் எவ்வளவு நேரம் வேலை, என்ன வேலை என்பதிலே செய்து கொள்ளப்பட்ட அந்த ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். எனவே தொழிலாளிக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. அவர்கள் எப்படி உழைக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் இருக்கிறது. வேர்வை உலர்வதற்கு முன்பாக முதலாளிகளே, அது காய்வதற்கு முன்பாக நீங்கள் கூலி கொடுத்து விடுங்கள் என்று முதலாளிகளை பார்த்து சொன்னாலும், அதிலே தொழிலாளர்களுக்கு ஒரு செய்தி என்னவென்றால், உழைப்பாளிகளை நீங்கள் வேர்வை வரும் அளவிற்கு கடுமையாக உழைக்க வேண்டும். எனவே உங்களது பங்கை நீங்கள் செலுத்த வேண்டும் என்பதையும் இங்கே சொல்லாமல் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே உழைப்பாளிகள், தொழிலாளர்கள், அவர்களுடைய நலன் பேணப்பட வேண்டும் என்பதில் இஸ்லாம் ரொம்ப அக்கறை கொண்டிருக்கிறது. அவர்களுக்குண்டான கூலி எவ்வளவு என்பதை முதலிலேயே தெளிவாக பேசி முடிவெடுத்து விட வேண்டும். வேலை செய்த பிறகு அதிலே தகராறு வருவதற்கு வாய்ப்பில்லை. மனிஸ்தஜர அஜீரன் ஃபல்யுலிமுஹு அஜ்ரா. ஒரு மனிதன் ஒரு தொழிலாளியை வேலைக்கு அமர்த்தினால், கூலிக்கு அமர்த்தினால், அவனுடைய கூலி எவ்வளவு, அவனுடைய சம்பளம் எவ்வளவு, அவனுடைய ஊதியம் எவ்வளவு என்பதை முதலிலேயே தெளிவுபடுத்தி விட வேண்டும் என்று பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே தெளிவுபடுத்தப்பட்ட பிறகு எவ்வளவு பேசப்பட்டதோ அந்த ஊதியத்தை, அந்த கூலியை, அந்த சம்பளத்தை முதலாளி வர்க்கம் தாமதப்படுத்தாமலும் கொடுக்க வேண்டும், குறைக்காமலும் கொடுக்க வேண்டும் என்பதை பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே நமக்கு வலியுறுத்துகிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, தொழிலாளர்களை நசுக்கக்கூடாது, தொழிலாளர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கை செலுத்தாமல், கொடுக்காமல் அவர்களை துன்புறுத்தக்கூடாது. ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் முதலாளிகள் தொழிலாளர்களுக்கு அநியாயம் செய்வது, அக்கிரமம் செய்வது தெரிய வந்தால் அவர்களை கண்டிப்பார்கள், தேவைப்படுகிற பொழுது தண்டிப்பார்கள் என்று நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம்.
அந்த அடிப்படையில் நியாயமான முறையில் தொழிலாளர்களும் உழைக்க வேண்டும். முதலாளிகள் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்கள் முதலாளிகளாக இருப்பது, அவர்கள் முதலாளியாக வசதியான வாழ்வை வாழ்வது, இன்று ஆரோக்கியமாகவும் அதே மாதிரி செல்வ செழிப்போடும் வளமான வாழ்வாதாரத்தோடும் அவர்கள் இன்று விளங்குவது, இன்னும் சொல்ல போனால் உங்களை முதலாளியாக ஆக்கியதே அந்த தொழிலாளர்கள் தான். அவர்கள் இல்லை என்றால் நீங்கள் முதலாளியாக ஆயிருக்க முடியாது. அவர்களுடைய உழைப்பு இல்லை என்றால் இந்த பெரும் செல்வம் உங்களுக்கு வந்திருக்காது. இன்று சாலைகள் போடப்பட்டிருக்கிறது, கட்டிடங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதனுடைய முதலாளிகளுக்கு லாபத்தை ஈட்டி தருவது இந்த தொழிலாளர்கள் இல்லை என்றால் சாத்தியமில்லை. வளைகுடா நாடுகளிலும் வளர்ந்த நாடுகளிலும் வானுயர கட்டிடங்களை உயர்த்தியதிலே, தொழிற்சாலைகளை நிர்மாணம் செய்ததிலே, மிகப்பெரிய தொழில் புரட்சியை உண்டாக்கியதிலே, முதலாளிகளுக்கு பெருமளவு லாபத்தை ஈட்டி தந்ததிலே தொழிலாளர்களுக்கு, குறிப்பாக இந்திய தொழிலாளர்களுக்கு பெரும் பங்கு இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். வெயிலிலே வேலை செய்கிறார்கள், உச்ச நேரத்தில் வேர்வை கொட்ட கொட்ட வேலை செய்கிறார்கள், சம்பாத்தியம் செய்கிறார்கள். தன் குடும்பத்தை வாழ வைக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்வோடு, கடமை உணர்வோடு அவர்கள் உழைக்கின்றார்கள். நாம் ஏசி ரூமிலே இருக்கிறோம், சுகமான ஃபேனுக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் வேர்த்து கொட்டுகிற வகையிலே வெயிலிலே, அதுவும் இந்த மே மாதத்தினுடைய வெயிலிலே அவர்கள் நின்று ரோட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். கருணையோடு அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டியதை செய்தாக வேண்டும். உழைப்பது என்பது இபாதத்து, அந்த உழைப்பாளிகளை கவனிப்பதும் இபாதத்து தான். அது ஒரு வணக்கம் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, நாம் பெருமானாருடைய வரலாற்றை தெரிந்து கொண்டால், அதன் அடிப்படையில் அமைந்த சஹாபாக்களுடைய வரலாற்றையும் படித்து புரிந்து கொண்டிருந்தால், தொழிலாளர்களுடைய நலனுக்காக வேண்டிய அல்லாஹ்வும் ரசூலும் எவ்வளவு குரல் கொடுத்திருக்கிறார்கள், அதை எந்த அளவிற்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஷகீக்குல் பல்கி அவர்கள், நான் வியாபார நிமித்தமாக வெளியூர் செல்கிறேன், துஆ செய்யுங்கள் என்று துஆவை வாங்கி ஆசீர்வாதம் பெற்று வெளியூர் புறப்படுகிறார்கள். ஆனால் அந்த காலத்திலே வெளியூர் சென்று வியாபாரம் செய்து வருவதற்கு பல மாதங்கள் அல்ல வருடங்கள் ஆகும். ஆனால் விடை பெற்று துஆவை பெற்று சென்ற ஷகீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொஞ்ச நாளிலேயே திரும்பிவிட்டார்கள். அவர்களை பார்க்கிறார்கள். இப்ராஹிம் இப்னு அதுஹம், நீங்கள் அன்றுதானே வந்து ஆசி பெற்று சென்றீர்கள், வேலைக்கு செல்வதாக, வியாபாரத்திற்கு செல்வதாக சொன்னீர்கள், சீக்கிரமாக வந்துட்டீங்களே, என்ன காரணம் என்று கேட்ட பொழுது, நான் கண்ட காட்சி அது எனக்கு நீ வீட்டுக்கு போ என்பதை எனக்கு உணர்த்தி விட்டது. அப்படி என்ன காட்சி கண்டாய்? ஒரு குருவி, முடமான ஒரு குருவி, அந்த முடமான குருவிக்கு பறந்து சென்று உணவை தேடுகிற நிலை இல்லாத ஒரு ஊனமான ஒரு குருவி, அந்த குருவிக்கு எப்படி உணவு கிடைக்கும் என்று நான் பார்த்து கொண்டிருந்த பொழுது, இன்னொரு குருவி பறந்து வாயிலே உணவை பெற்றுக்கொண்டு வருகிறது, எடுத்துக்கொண்டு வருகிறது. அந்த ஊனமான அந்த குருவியினுடைய வாயை திறந்து, இது தான் எடுத்து வந்த தன்னுடைய உழைப்பின் மூலமாக, தேடலின் மூலமாக கிடைத்த அந்த உணவை அந்த ஊனமான அந்த குருவியினுடைய வாயில இது ஊட்டுகிறது. இந்த காட்சி எனக்கு ஒரு செய்தியை சொன்னது. இந்த ஊனமான இந்த குருவிக்கு உணவளிக்கக்கூடியவன் எனக்கு உணவளிக்க மாட்டானா? எனவே உணவளிப்பவன் அல்லாஹ் தானே, ஏன் அதற்காக என்னுடைய ஊரை விட்டும் என்னுடைய வீட்டை விட்டும் எல்லா நலன்களையும் தொடர்ந்து நான் வெளியூர் செல்ல வேண்டும்? எனவே அல்லாஹ்வின் தவக்குள் வைத்து நான் திரும்பி வந்து விட்டேன் என்று அவர்கள் சொன்ன பொழுது, வெளிப்படையாக பார்த்தால் அவருடைய தவக்குலை இது எடுத்துச் சொல்கிறது என்றாலும், அல்லாஹ் மீது அவருக்கு இருக்கிற நம்பிக்கையை எடுத்துச் சொல்கிறது என்றாலும், ஷகீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை கண்டித்தார்கள். இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், நீங்கள் என்ன வேலை செய்தீர்கள்? நொண்டி குருவியை பார்த்தீர்கள்,
முடமான குருவியை பார்த்தீர்கள். நீங்கள் எந்த குருவியை பார்த்திருக்க வேண்டும்? உழைத்து உணவை தேடி தானும் உண்டு ஊனமான அந்த குருவிக்கும் உணவை எடுத்து கொண்டு வந்ததல்லவா? அந்த உழைப்பாளி குருவி அல்லவா நீங்கள் பார்த்து படிப்பினை பெற்றிருக்க வேண்டும். அடுத்தவர்களின் நலனிலே, அடுத்தவர்களுடைய முயற்சியிலே நீங்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று நினைக்கவே கூடாது, ஆசைப்படக்கூடாது. நீங்கள் உழைக்க வேண்டும், நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். நீங்களும் உண்டு மற்றவர்களுக்கும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தான் சிறந்த எண்ணம். எனவே ஊனமுற்ற பலகீனமான குருவியை பார்த்து பாடம் படிக்காமல் உழைத்து உணவை தானும் உண்டு முடியாத அந்த குருவிக்கும் தேடிக்கொண்டு வந்ததல்லவா, அந்த குருவியை பார்த்து நீங்கள் பாடம் படித்திருக்க வேண்டும் என்று குட்டு அவர்களை கண்டித்தார்கள். என்றால் வல்லைசரில் சாணி இல்லா மாசா, உழைக்க வேண்டியதனுடைய அவசியம் ஆன்மீகத்திலையும் கூட, ஆன்மீகத்தினுடைய உச்ச நிலையை அடைந்த மகான்மார்கள் கூட சும்மா இருந்த போதும் அல்லாஹ் தந்துருவான், அல்லாஹ் பார்த்துக்குவான் என்று உழைக்காமல் இருப்பதை எந்த ஒரு வலியுல்லாகும், எந்த ஒரு இறைநேசரும், எந்த ஒரு நபியும் நமக்கு சொல்லித்தரவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே உழைப்பு அவசியம். அப்படி உழைக்கின்ற பொழுது, கஷ்டப்பட்டு உழைக்கிற பொழுது அந்த உழைப்புக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான ஊதியத்தையும் தொழிலாளர்களுக்கு அவர்களுடைய உரிமையை நிறைவேற்றுவதற்கு முதலாளிகள் மறுக்கக்கூடாது என்பதையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். புகாரில் ஒரு ஹதீஸ் வருகிறது, எந்த ஒரு முதலாளி தன்னுடைய தொழிலாளர்களிடத்திலே சரியான முறையில் வேலை வாங்கி கொண்டான், 3 பேரை சொல்கிறார்கள், 3 பேருக்கு அல்லாஹ்வும் ரசூலும் எதிரி, அந்த 3 பேருடைய வழக்கை எடுத்து நான் வாதாடுவேன் என்று சொல்கிறார்கள். அநியாயம் செய்யப்பட்ட அந்த 3 பேருக்காக வேண்டி நாளை கியாமத்து நாளையிலே மஹ்ஷரிலே அல்லாஹ்விடத்திலே ஒரு வக்கீலாக நான் அவர்களுக்கு வக்கீலாக இருந்து வாதாடுவேன், அவர்களுடைய உரிமையை பெற்றுக் கொடுப்பேன். அப்படி 3 பேர் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஸலாஸத்துன் அன ஹஸ்முஹும் யௌமல் கியாமா. ஒரு மனிதர், அதிலே ஒரு மனிதர் யார் என்றால் இஸ்தஜர அஜீரன் ஃபஸ்தௌஃபா மின்ஹு வலம் யுஅதி அஜ்ரா. ஒருவர் ஒரு தொழிலாளியை வேலைக்கு அமர்த்தி கொண்டார், கூலிக்கு அமர்த்தி கொண்டார், அவரிடமிருந்து நியாயமான உழைப்பையும் உறிஞ்சி கொண்டார், அவரிடத்திலே வேலையையும் வாங்கி கொண்டார். ஆனால் கொடுக்க வேண்டிய சம்பளத்தை அவர் கொடுக்கவில்லை, கொடுக்க வேண்டிய ஊதியத்தை அவருக்கு வழங்கவில்லை என்றால் இந்த முதலாளிக்கு எதிராக நான் வழக்கு தொடுப்பேன். இந்த முதலாளிக்கு எதிராக தொழிலாளிக்கு சாதகமாக ஆதரவாக நான் அல்லாஹ்விடத்திலே வக்கீலாக இருந்து வாதாடுவேன், நான் அவர்களுக்கு எதிரி என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவாயிருக்கிறது. இதைவிட முதலாளிகளை எச்சரிக்கக்கூடிய எந்த ஒரு ஹதீஸும் நமக்கு தேவையில்லை. சங்கைக்குரிய பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றைக்குமே ஒரு பொருளை வாங்கினாலும் அல்லது ஒரு தொழிலாளியிடத்தில் வேலை வாங்கினாலும் பேசப்பட்ட கூலியை விட, பேசப்பட்ட நிர்ணயம் செய்யப்பட்ட ஊதியத்தை விட அதிகமாகத்தான் கொடுப்பாங்க. நாம் பேரம் பேசுவோம், பேரம் பேசி குறைக்க பார்ப்போம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி முடிவு செய்யப்பட்ட அந்த கூலியை விட அதிகமாக, அந்த ஊதியத்தை விட அதிகமாகத்தான் கொடுப்பார்கள். இதே சுன்னத்தை சஹாபாக்களும் பின்பற்றினார்கள். ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் அல்-பஜலி ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி, ஒரு மிகப்பெரிய ஒரு சஹாபி, அழகான சஹாபி, ஒரு பகுதியினுடைய சிற்றரசராக இருந்தவர். அவருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்திருக்கிறார்கள். யார் யாருக்கு என்னென்ன நன்மைகளை செய்ய வேண்டுமோ, செய்ய முடியுமோ, அவர்களுடைய நலனில் அக்கறை கொள்ள வேண்டும் என்று. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு குதிரை வாங்குகிறார்கள், அது ஒரு நல்ல குதிரை. அந்த நல்ல குதிரைக்கு அந்த வியாபாரி 300 திர்ஹம் விலை சொன்னார். 300 திர்ஹம் கொடுத்து வாங்குவதற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் அதற்கு பிறகு அந்த குதிரையை பார்க்கிறார்கள், உயர்ந்த ஜாதி குதிரை, நல்ல தரமான குதிரை, 300 விலை கம்மியாக இருக்கிறது. விலை கம்மி அப்படிங்கிறத வியாபாரி தான் சொல்லுவார். நீங்கள் தர்ற விலை ரொம்ப கம்மியாக இருக்குது, கொஞ்சம் கூட்டி தாங்கன்னு சொல்லி வியாபாரி என்ன செய்வார், கூட்டி தாங்கன்னு கேட்பார். ஆனால் இங்கே வாங்கிய அந்த குதிரையை வாங்கிய ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் தந்த இந்த குதிரை நல்ல குதிரை, நல்ல விலை போகுமே,
நீங்கள் ரேட்டை குறைச்சி தர்ற மாதிரி தெரியுது, அதனால் இதனுடைய விலை 300 அல்ல 400 தருகிறேன் என்று சொல்கிறார். உலகத்திலே நடக்காத ஒரு அதிசயம். வியாபாரியே இவ்வளோ தொகை என்று ஒரு நிர்ணயம் செய்து விற்ற பிறகு அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷம்னு ஓடி போயிடுவோம். அதை வாங்கிக்கிட்டு நிற்கவே மாட்டோம், ஓடி போயிடுவோம், மனசு மாறிடக்கூடாது அப்படின்னு. ஆனால் இங்கே அவர் விற்று விட்டால் 300 திர்ஹமுக்கு, இவர் நான் 400 தருகிறேன் என்று சொல்கிறார். கொஞ்ச நேரம் கழித்து சொன்னாராம், இந்த குதிரையை பார்த்தா இதை விடவும் நல்ல குதிரையாக தெரிகிறது, இதனுடைய விலை 400 கம்மி தான். சொன்னது வியாபாரி அல்ல, வாங்கிய ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பிஜலி ரலியல்லாஹு அன்ஹு. நான் என்னுடைய விலை 500 தருகிறேனேன்னு சொன்னாராம். கரும்பு திங்க கூலியா வேணும், அவர் விலையை கூட்டிக்கிட்டே போகிறாரு. இப்போ வியாபாரி வேண்டான்னா சொல்லுவார், சந்தோஷம் அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் 500 திர்ஹம் தாருங்கள். அதை கொடுத்தும் வாங்கிட்டு போகிற மாதிரி தெரில. அந்த குதிரை ரொம்ப நல்ல குதிரையாக இருக்குங்க, ரொம்ப உயர்ந்த ஜாதி குதிரையாக இருக்குது, தரமான குதிரையாக இருக்குது, நான் 600 திர்ஹம் தர்றேன்னு. ரொம்ப சந்தோஷம் தாங்கங்க அப்படிங்கிறார். ஆவல் அதிகமாகிவிட்டது. அந்த 600 திர்ஹமையாவது கொடுக்கணும்ல. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு 600 விலை கம்மி தான், நான் 700 திர்ஹம் தர்றேன்னு சொல்லி கடைசியில் நான் 800 திர்ஹம் தர்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒருத்தான குதிரை, நீங்கள் விலை கம்மியாக சொல்லி உங்கள் நலனிலே நீங்கள் கேடு விளைவிக்க வேண்டாம், உங்களுக்கு நான் கேடு செய்யக்கூடாது என்று சொல்லி 300 திர்ஹமுக்கு சம்மதித்த அந்த வியாபாரிக்கு அதே குதிரையை அதில் ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பிஜலி ரலியல்லாஹு அன்ஹு 800 திர்ஹம் கொடுத்து வாங்கினார்கள் என்றால், உலகத்திலே தொழிலாளர்களுடைய நலனில் இவ்வளவு அக்கறை செலுத்தியவர்கள் உலகத்திலே யாரும் இருக்க முடியாது. சங்கைக்குரிய பெருமக்களே, பெருமானாருடைய வார்ப்பு, பெருமானாருடைய வளர்ப்பு, பெருமானார் தர்பியை செய்யப்பட்டவர்கள். சங்கைக்குரியவரே, வியாபாரிகளே, முதலாளிகளே, நீங்கள் நேர்மையாக நியாயமாக வியாபாரம் செய்தால், தொழில் செய்தால் உங்களுடைய அந்தஸ்து மிக பெரியது, உயர்ந்தது. அத்தாஜிர் அஸ் சதூக் அல் அமீன், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்மையான வியாபாரி, நேர்மையான வியாபாரி, உண்மையான நேர்மையான முதலாளி நாளை கியாமத் நாளையில எவ்வளவு பெரிய அந்தஸ்து பெறுவார் என்றால், மஅன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ, நபிமார்களோடு அவர் இருப்பார், சித்தீகீன்களோடு அவர் இருப்பார், ஷஹீதுகளோடு அவர் இருப்பார் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், சங்கைக்குரிய முதலாளிகளே, நீங்கள் பாக்கியமானவர்கள். நேர்மை இருந்தால், உண்மை இருந்தால், தொழிலாளர்களுடைய நலனை பேணக்கூடியவர்களாக இருந்தால். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய செய்திகளை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். தொழிலாளர்களை பற்றி நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவங்க வீட்டில் சமையல்காரங்க இருக்கிறாங்க, நீங்கள் நியமனம் பண்ணியிருக்கிறீங்க, வெப்பத்தை புகையை தாங்கி உங்களுக்காக உணவு சமைத்து கொண்டு வர்றாங்க. அந்த சமையல்காரருக்கு நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பாடு கொடுங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு சாப்பாடு இல்லை, பக்கத்தில் உட்கார வைக்காட்டாலும் அவருக்கு சாப்பாடு கொடுங்க. எந்த அளவுக்கு சொல்கிறாங்க, சாப்பாடு ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாவது ஒரு புடி சாப்பாடு எடுத்து அவருக்கு ஊட்டுங்கிறாங்க, கொடுங்கிறாங்க. அவர் மீனை பொரித்து கொண்டு வர்றார், சிக்கனை பொரித்து கொண்டு வர்றார், கறியை பொரித்து கொண்டு வர்றார். முதல்ல அவருக்கு மனம் அவருக்கு தானே அடிச்சிருக்கும், அது அப்படியே நுகர்ந்திருப்பார், உள்வாங்கி இருப்பார், அவருடைய வயிற்றில் அது போயிருக்கும் இல்லையா. அந்த உணவை நீங்கள் உண்ணுவதற்கு முன்பாக அது உங்களுக்கு வயிற்றுக்குள்ளே போனால் அதாவது கேடு ஏற்படாமல் இருக்கணுமானா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சிக்கனை பொரிச்சு கொண்டு வந்து தந்தாரா, ஒரு சிக்கனை எடுத்து அவருக்கு கொடுங்கங்கிறான். மீனை பொரிச்சு கொண்டு வந்தாரா, ஒரு மீனை எடுத்து அவருக்கு கொடுங்கங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி உலகத்தில் தொழிலாளர்கள், வேலைக்காரர்களின் நலனை யாராவது சொல்லியிருப்பார்களா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். புகாரி ஷரீஃபினுடைய இன்னொரு ஹதீஸில் அதை விட ஆச்சரியமான செய்தி என்னன்னா, தொழிலாளர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, இஹ்வானுக்கும் ஹவலுக்கும் என்று சொல்கிறார்கள். அதாவது உங்களது தொழிலாளர்கள், உங்களிடத்திலே வேலை செய்பவர்கள், தொழிலாளர்கள் உங்களுடைய சகோதரர்கள் என்று சொல்ல வேண்டிய இடத்துல உங்கள் சகோதரர்கள் தான் உங்களிடத்துல வேலை செய்கிறாங்கங்கிறாங்க. வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களை அந்நியமாக நீங்கள் பார்க்காதீர்கள், இன்னொருவராக பார்க்காதீர்கள். உங்களுடைய சகோதரர்கள் தான் அல்லாஹ் அவர்களை உங்களுக்கு கீழே ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் நினைத்தால் உங்களை அவர்களுக்கு கீழே ஆக்கியிருப்பான் இல்லையா. ஆனால் அல்லாஹ்வுக்கு ஷுக்ரு செய்யுங்கள். உங்களுக்கு கீழே தொழிலாளர்களாக வேலை செய்பவர்களாக ஆக்கியிருக்கிற அவர்களுக்கு வழங்க வேண்டிய நியாயமான ஊதியத்தையும் சம்பளத்தையும் கொடுத்து நீங்கள் உண்ணுவதை அவர்களுக்கும் உண்ண கொடுங்கள்.
நீங்கள் உடுத்துவதை அவர்களுக்கும் உடுத்த கொடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் சாப்பாடை அவருக்கு கொடுக்கணுங்கிற அர்த்தம் இல்லை. நாம் சாப்பிட்ற மாதிரி அவர்களும் சாப்பிடுவதற்கு, நாம் உடுத்துகிற மாதிரி அவர்களும் உடுத்துவதற்கு நியாயமான சம்பளத்தை நீங்கள் அவர்களுக்கு வழங்குங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகத்திலே எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா, வேலைக்காரர்களுக்கு முடியாத வேலையை சொல்லி கஷ்டப்படுத்தாதீங்க. அவங்களால எவ்வளோ முடியுமோ அதை மட்டும்தான் நீங்கள் சொல்லுங்கள். வலா துகல்லிஃபூஹும் மா யக்லிபுஹும், அவர்களால் முடியாத வேலையை கொடுத்து சிரமப்படுத்தாதீர்கள். அப்படி ஃபைன் கல்லப்துமூஹும், கஷ்டமான வேலையை தாங்க முடியாத வேலையை கொடுத்தா நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் முதலாளி, நான் இறங்க மாட்டேன்னு இருக்கக்கூடாது. உடனே முடிந்த அளவுக்கு வேலை வாங்குங்கள், இல்லைன்னா நீங்களும் உதவி பண்ணுங்க. சங்கைக்குரிய பெருமக்களே, வயசை கவனித்து, வருடத்தை கவனித்து, சர்வீஸை கவனித்து, அவர்களுடைய வேலை நேரத்தையும் நாம் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பதையும் மார்க்கம் தெளிவாக சொல்கிறது. பெங்களூரில் சபீலுர் ரஷாத் அரபிக் காலேஜ் இருக்குது, பிரபல்யமான காலேஜ். அதை நிறுவியவர்கள் நமது தமிழ்நாட்டைச் சேர்ந்த மௌலானா அபு சௌத் ஹதரத் நவ்வர் அல்லாஹு மர்கதஹு ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தான். பிரபல்யமான அமீரே ஷரியத் கர்நாடகா என்று அரசாங்கத்தினுடைய அமீரே ஷரியத்தாக முதலாக அறிவிக்கப்பட்ட அபு சௌத் ஹதரத் கிப்லா அவர்கள் அங்கே மதரசாவை ஆரம்பித்த அவர்களிடத்தில், அவர்கள் கீழே பொறுப்பில் பல மதரசாக்கள், பல அரபிக் காலேஜுகள் இருந்தது. ஒரு மதரசா, பிரபல்யமான மதரசா தான். அந்த மதரசாவுடைய பொறுப்பையும் அவர்கள் வகித்தார்கள். அவர்களிடத்தில் போய் சொன்னாங்க, நிறைய உஸ்தாத்மார்கள் வயசானவங்க இருக்கிறாங்க, வயசாகிடுச்சுன்னா அவங்கள என்ன செய்யணும், வீட்டுக்கு அனுப்பிடணும்ல. அவங்களால முந்தி மாதிரி கஷ்டப்பட்டு வேலை செய்ய முடியாது, பாடம் நடத்த முடியாது. அதனால் அவர்களை ரிட்டைர்மெண்ட் கொடுத்துருவோம், ஒரு தொகையை கொடுத்து ரிட்டைர்மெண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு போய் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அபு சௌத் மௌலானா ரஹிமஹுல்லாஹ் அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை உயர்த்துவானாக. அவங்க சொன்னாங்க, அப்படியா வயசாகிடுச்சு, அவங்களுக்கு வயசாகிற வரைக்கும் உங்கள்கிட்ட வேலை செய்திருக்கிறாங்க இல்லையா? ஆலிம்களை பொறுத்த வரைக்கும் வயது கூட கூட அனுபவம் கூடும். அந்த அனுபவம் இளைய தலைமுறைக்கு கிடைக்காது. அவங்கெல்லாம் கிடைச்சதே பெரிய விஷயம். எனவே அவர்களெல்லாம் ரிட்டைர்மெண்ட் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பக்கூடாது. அப்போ வேலை வயசாகிடுச்சே அப்படின்னு சொல்கிறீங்களா? அற்புதமாக சொன்னாங்க. அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, வயசாகிடுச்சுல, ஆமாம் வேலையை குறைங்கன்னா, அவங்க பாடத்தை குறைங்கன்னு சொன்னாங்க. பாடத்தை குறைச்சது மட்டுமல்லாமல் இவ்வளோ வயசான காலத்திலையும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்கல்ல, சம்பளத்தை கூட்டுங்கன்னாங்க. வேலையை குறைத்து சம்பளத்தை கூட்டுங்கள் என்றார்கள் அபு சௌத் மௌலானா ஹதரத் அவர்கள். அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை உயர்த்துவானாங்க. இதுதான் இஸ்லாமிய பார்வை. நம்மிடத்தில் இருக்க வேண்டிய ஒன்று. ரப்புல் ஆலமீன் இந்த உண்மைகளை நாம் விளங்கி அதன் பிரகாரம் நடப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய தொழிலாளர்கள், நம்மிடத்தில் வேலை செய்யக்கூடிய நலனிலே அக்கறை கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. பிஹக்கி சையதினா முஹம்மத் வ ஆலி சையதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கைக்குரியவர்களே,